அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன அமாவாசை, அதாவது போன வாரத்தில் அமாவாசை வந்திருந்தது இல்லைங்களா, அன்னைக்கு உடுமலையில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பூஜைக்கு கொடுத்துருந்தோம். நாங்கள் ஃபேமிலியாக 4 பேருமா போயிருந்தோம். போய் அபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, சாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் கோயிலில் உட்காந்துட்டு இருக்க எனக்கு தோணுச்சு, என்னென்னா எங்கள் ஊர் காமாட்சி அம்மன் கோவிலை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவான, அமைதியான, நம்மளுக்கு தேவையானது எல்லாம் அள்ளி கொடுக்குற தாய்ங்க. ஏன்னா கண்கூட நான் அதை பார்த்து மனசார அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த பதிவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னா, மனசில் ஒரு குறையோடு போய் மனசார உன்னை நம்பி வந்திருக்கேன், உன்னோட பாதத்தில் என்னோட கஷ்டங்களை எல்லாம் வைக்கிறேன், நீதாம்மா எனக்கு தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு போய் நின்று பாருங்க. உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் வழி கிடைக்கணுமோ அப்படியெல்லாம் அப்படியே ஒன்றொன்னா விலகி அவ்வளோ ஒரு அற்புதங்களை நடத்தி கொடுப்பா. நான் இதை உணர்ந்து, அதாவது நான் அப்படி ஒரு மனக்கவலையோடு போய் உட்கார்ந்துருந்தேன். நீ ஏம்மா கவலைப்படுற, உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவ்வளவு அழகா, அவ்வளவு ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி கொடுத்துருக்கா. இந்த அம்மனுக்கு ஈடு வேற எந்த ஒரு இதனாலையும் முடியாது. நான் கடவுளை, இந்த கடவுள் பெருசு, அந்த கடவுள் சிறுசு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. நம்மளோட எண்ணங்கள் தூய்மையாக இருந்து, நம்மளோட கோரிக்கைகள் உண்மையானதாக இருந்தால் அந்த கடவுள், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விதமான தெய்வங்களும் ஒன்று தாங்க. இதில் பெருசு சிறுசு எதுவுமே இல்லை. நம்பி போய் நம்ம நின்று கதற கதற அந்த கடவுள் கண் திறப்பா. இது சத்திய வாக்கு. இதை உணர்ந்து சொல்கிறேன், நிஜமான உண்மை.